ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒன்லி ஒன் எபிசோட் 7ஓட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். டியான் எப்படியாவது வாங்க எங்கேயாவது இருப்பானான்னு தேடிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்தா ஸ்கூல் மாதிரி தெரில. அதை பார்க்கில் கார்டன்லலாம் பார்த்தா கொஞ்சம் மரம் செடி கொடியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த இடமே இருக்குது பார்க்குறதுக்கு. இவன் தேடுறான்னு தெரிஞ்சு வாங்க அப்படியே ஒளிஞ்சிட்டு சிரிச்சிட்டு நின்றுருக்கான். ஒரு பக்கம் ஸ்மைல் பண்ணாலும் தாத்தா இவன்கிட்ட டியானை பற்றி சொன்ன எல்லாமே இவன் கண்ணு முன்னாடி அவனுக்கு வந்துகிட்டே இருக்குது. யாருமே அவன் கூட இருந்ததில் அவன் எப்பயுமே லோன்லியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு வீடுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ எப்பயுமே அவன் ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகுற அந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக தான் இருப்பான் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வர யோசிச்சுக்கிட்டே கரெக்டாக டியான் முன்னாடி போய் நிற்க. டியானுக்கு ஷாக். இவனை பார்த்தோன்னே நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி டியான் கேட்க, நான் உன்னை தேடிட்டே இருந்தேன், ரோல் நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை காணோன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான். இவனை லூஸ் மாதிரி சொல்கிறான்னு டியானுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் உண்மையாக தான் சொன்னேன், நான் இனிமேல் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிறுவா போல அப்படின்னு சொல்ல இவங்களெல்லாம் தேடிட்டு அந்த பக்கம், அதாவது ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே இருக்க செக்யூரிட்டிலாம் வந்துட்டு இருப்பாங்க போல், சீக்கிரம் வான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாங்க அப்படியே கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறான். எதுக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேங்கிற மாதிரி டியான் அந்த கேட்டை பார்த்துட்டே நிற்க, இப்போ உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லி டியான் கேட்குறான். இது மேலே எகிரி குச்சி வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான். டே லூசாடா, நீ எதுக்குட அப்படி பண்ணணும்? ஏன்னா எனக்கு இது வரைக்கும் கிளாஸை ஸ்கிப் பண்ணி இந்த மாதிரி போனதே இல்லை, ஸோ போகணும்னு தோணுது, நானும் இது வரைக்கும் போனதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்கிறான். சரி ஓகே, அதை பற்றி தேவையில்லை, நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே ஓடிடுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. டே நீ லூஸாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பண்ணுறதெல்லாம் பார்த்தா டோட்டலாக வேறு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட நீ ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட்டு, வா போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், வாங்க வரான் செக்யூரிட்டி வராரு, வா ஓடிலான்னு சொல்லி 2 பேரும் கேட்டில் எகிரி குச்சி அப்படியே போக செக்யூரிட்டி கரெக்டாக கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாரு. ஏய் நீங்கள் எந்த கிளாஸ்டா, எங்கடா போகிறீங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே நிற்க இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அடுத்த கிளாஸ் தான் காட்டுறாங்க. காவ்கிட்ட கேட்குறாங்க, வாங்க எங்கே வாங்க காணோம், வாங்க ஹெல்த் சென்டரில் இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லி காவ் போய் சொல்லிட்டு இருக்கான். சரி டியான் எங்கே, டியான் எங்கே, அது டியான் எங்கே போனான், அவன் ஒருவேளை அவனும் ஹெல்த் சென்டரில் இருக்கானா? ஆமாம் பாசிபிள் இருக்குது, ஏன் இருப்பான் பார்த்தீங்களா, இப்போ தான் நீங்கள் என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி காவ் சொல்லிட்டே இருக்க, இங்கே பாரு ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஹெல்த் சென்டருக்கு கால் பண்ணி அங்கே யாருமே கிடையாது, 2 பேரும் அங்கே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அப்படியா 2 பேரும் அங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, ஐயோ இப்போ என்ன தான் பண்ணுறது தெரியலையே, என்னடா பண்ணுறீங்க? நல்லது டீச்சர் நீங்கள் சொன்னது, இங்கே பார்த்தீங்களா அவங்க 2 பேரும் ஹெல்த் சென்டரில் இல்லை, அப்பா அவங்களும் நல்லா இருக்காங்க, அவங்க உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லோரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டுருக்கான். நீ பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கிளாஸ் ரூமுக்கு பின்னாடி போய் நின்று சேர் மாதிரி நில்லுடா அப்படின்னு சொல்லி டீச்சர் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகே டீச்சர்னு சொல்லி அங்கே போய் நிற்கலான்னு போய் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் அவங்க 2 பேர் வர வரைக்கும் நீ சேர் மாதிரி இருக்கணும், புரியுதா இல்லையா? புரியுது டீச்சர், சரி பண்ணுன்னு சொல்ல காலை 2 விரித்து வச்சுட்டு சேர் மாதிரி உட்கார ட்ரை பண்ண கடைசியில் பார்த்தா பேண்ட்டு பின்னாடி கிழிஞ்சு அப்படியே உள்ளே போட்டிருக்க ஜட்டிலாம் வெளியே தெரியுது. ஐயோ சாரி டீச்சர் சாரி, இதுக்கப்புறம் என்னால் இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கிழிஞ்சு பொண்ணு பேக் சைடு தானே, ஃப்ரண்ட்டில் நல்லா தானே இருக்குது, மறுபடியும் பனிஷ்மெண்ட்டு பண்ணுடான்னு சொல்லி டீச்சர் சொல்ல எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது காவை பார்த்து பண்ணி ஆகணும், இப்போவே பண்ணுன்னு சொல்ல எல்லோரும் மாற்றி சிரிக்க, வேறு வழியில் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்க, பண்ணுன்னு சொல்கிற, சரி ஓகே எல்லோரும் சிரிக்கிறத நிறுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் படிக்கிறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டே இருக்க, லீ பாப்பா திரும்பி பார்த்துட்டே இருக்கா காவை, ஹாய் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஏதோ ஹீரோ மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு சொல்கிறது மட்டும் செய்டா அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க டீச்சர். கிழிஞ்சு போன ஜட்டியோடு அப்படியே நின்றுட்டுருக்கான் சேர் மாதிரி. அடுத்து இங்கே நம்ம டியானும் வாங்க வந்துட்டே இருக்க, வாங்க அப்படி டம்முன்னு ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டான். வாடா என்னடா விழுந்துட்டேன்னு சொல்லி கை கொடுக்கலான்னு டியான் போக யோசிச்சுக்கிட்டே அவன் கையை பிடிக்கலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு கையை பிடிப்பான்னு பார்த்தா கையை பிடிச்சி கீழே இழுத்து டியானையும் கீழே தள்ளிட்டான். அட பாவிங்கிற மாதிரி டியான் அப்படியே அங்கே உட்காந்துக்க குடுக்குட்டு ஓடி போய் பக்கத்தில் போய் உட்காந்துட்டான். இப்போ என்ன தான் நடக்குது, எதுக்காக இப்படி பண்ண, யாராவது கீழே விழுந்தா இந்த மாதிரிலாம் கை கொடுக்காது, அப்புறம் நீயும் கீழே தான் விழுக வேண்டிய நிலமை வரும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே வாங்கிட்டியான்னு பார்த்து சொல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இது வரைக்கும் நான் ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி எஸ்கேப் ஆகி வந்ததில்லை, அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி பார்த்ததும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாங்க அப்படியே அந்த பக்கம் கீழே படுக்கிறான். டியானா அவன் பக்கத்தில் அப்படியே படுக்கிறான். 2 பேரும் க்யூட்டாக அப்படியே படுத்துட்டு அந்த ஸ்கையை அளந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். வாங்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஸ்கை, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க சீனரிஸ் எல்லாம் சார் ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்க, டியான் அப்படியே கண்ணை
முடி படுத்திருக்கான். என்னாச்சு டியான் அப்படின்னு சொல்லி டியானை பார்த்துட்டே வாங்க அப்படியே திரும்பி பார்க்க டியான் அமைதியாக படுத்திருக்கான். என்ன அப்படின்னு சொல்லி அவனும் திரும்பி இவனை பார்க்க 2 பேர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வாங்க தான் பேசுகிறான். டியான் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கான். நீ ஏன் இப்படி இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி டியான் கேட்க எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அமைதியாக அப்படியே அந்த ஸ்கையை பார்த்துட்டே இருக்கான். ஆக்சுவலி இவன் பேசணும்னு நினைக்கிறான், பட் என்ன பேசணும்னு புரியல. சரி ஓகே, ஏன் இப்படி இருக்க சொல்லு, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி டியான் கேட்க என்ன பண்ணுறதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வாங்க டியானை திரும்பி பார்க்குறான். 2 பேரும் கண்ணு கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்க நான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லி வாங்க சொல்ல அப்படியா யோசி அப்படிங்கிற மாதிரி டியான் அவனை பார்க்குறான். 2 பேரும் மாற்றி இப்படியே பார்த்துட்டே இருக்க அப்படியே படுத்திருக்க மூமெண்ட்டில் அந்த 2 பேரும் அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேர் ஊர் சுற்றுறதுக்கு தான் வெளியே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே இருக்க பிரிட்ஜில் போகிறது, அப்புறம் இந்த பபிள்ஸ்லாம் வச்சு விளையாடுறது, ஊதி விளையாண்டுட்ருக்காங்க சின்ன பசங்க மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு. அப்புறம் அங்கே போய் இந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி கண்ணாடிஸ்லாம் சின்ன குழந்தைகள்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கண்ணாடி வாங்கி 2 பேர் அப்படி ரொம்ப அழகாக க்யூட்டாக போட்டுட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு மாதிரி ஹீரோஸ்லாம் நடந்து வர மாதிரி லுக்காக நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிற இடம், அதுக்கப்புறம் இந்த பலூன்லாம் இது பண்ணுவாங்களே உடைப்பாங்கள்ல, ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கான் நம்ம வாங்கிட்டு 2 பேரும். டியானால தான் பண்ணுறா, இப்போ பாரு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி வாங்க பண்ணி கடைசியில் அவங்க பண்ணுறது எல்லாமே காமெடியாகவே போயிடுச்சு. அடுத்து ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு போக அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓனர் ஐஸ்கிரீமை கொடுக்குற மாதிரி தெரில, 2 பேரும் காமெடி பண்ணி குழந்தைகள்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டே இருக்காரு. இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க ஒரு வழியாக இன்றைக்கி ஸ்கூல் கட் பண்ணது ரொம்ப ஜாலியாக போச்சு, செம்மையாக இருக்குல்லன்னு சொல்லி 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பபிள்ஸ்லாம் கையில் வச்சு ஊதிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க திடீர்னு பார்த்தா யார் அங்கே இருக்கான்னு பார்த்தா நம்ம வாங்கோட அப்பாவும் டியானோட அம்மாவும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி வாங்க தான் அதை பார்க்குறான். பார்த்த உடனே ஷாக் ஆகிடுச்சு. டியான் அங்கே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கே போகிறாங்க. 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. வீட்டில் ரொம்ப ஹார்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, எப்பயுமே கூலாக இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே போக இப்போ என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு வாங்க அப்படி போக டே நில்லுடா பெசாம இருடான்னு சொல்லி அப்படியே ஒழிஞ்சு எட்டி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்டாக அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே வந்துகிட்டே இருக்க ஒரு இடத்துல போய் நின்று கையை பிடிச்சி வேறு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தியா என்ன நடக்குதுன்னு, என் அப்பாவுக்கு எப்படி இதெல்லாம் பேசணும்னு கூட தெரியாது, இதுக்கு முன்னாடி அவர் டேட்டில் இருந்ததே கிடையாது, நான் ஏதாவது எங்கள் அப்பாவுக்கு பண்ணி இந்த மூமெண்ட்டை ஹாப்பியாக மாற்றிட்டு வரேன்னு சொல்லி பபிள்ஸ் கையில் வச்சுருக்கான்ல அதை வச்சு அப்படி ஊதி ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னோடய ஃபீலிங்ஸை நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் ஷேர் பண்ணதே இல்லை தெரியுமான்னு சொல்லி அம்மா அப்படியே பேசிகிட்டே இருக்க எனக்கு நீ பேசு, நீ என்ன பேசினாலும் கேட்க நான் ரெடியாக இருக்கேன், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்ல, ஸோ என்கிட்ட என்ன வேணாலும் நீ சொல்லு, கேட்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அப்பா அப்படியே ரொம்ப உருகி பேசிகிட்டே இருக்க நான் என்ன சொல்லணும், அது என்ன சொல்லணும், என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர் பிளான்ஸு, நம்ம ஃபேமிலி மேட்டர், இதை பற்றி நம்ம பேசிக்கலாம். அப்புறம் நம்மளோட கல்யாணம்னு சொல்லி ஆரம்பிக்க நான் மணியை பற்றி பேச வந்தேன். ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே பணம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம்னு சொல்ல எங்கள் அப்பா ஒரு முட்டாளாக இருப்பானாட்டிருக்குது, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வாங்க போக நீ வாயை மூடிட்டு நில்லுடா, அங்கே நடக்கிறத பார்க்கலாம், தேவையில்லாமல் போய் அங்கே எதுவும் குழப்பம் பண்ணாதடாங்கிற மாதிரி டியான் வாங்கோட கையை பிடிச்சிருக்கா. சரி நான் இங்கேயே இருக்கேன், என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்க அப்பா அப்படியே உட்காந்து கையில் ஒரு ரிங் எடுத்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அங்கே பாரு எங்கள் அப்பா ப்ரப்போஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி மறுபடியும் வாங்க போக இருடா இங்கேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி தரேன் டியான் அப்படியே இழுத்துட்டு போயிட்டான். அப்பா இங்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. சேம் டைம் அடுத்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க, மென்ஸ் ரெஸ்ட் ரூம் காட்டுறாங்க. அங்கே பேண்ட்டு கிழிஞ்சிச்சில்ல காவுக்கு, சொல்லிக்கிட்ட கொடுத்து இதை முதல்ல தைச்சி கொடுன்னு சொல்ல அவள் தான் தைச்சி கொடுத்துட்ருக்கா. நீ ஏன் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறியான்னு சொல்ல நான் எந்த சிம்பத்தியும் க்ரியேட் பண்ணலை, ஸோ ஹெல்ப்பே கேட்காம எனக்கு ஹெல்ப் பண்ணால் ஏன் பண்ணக்கூடாதா, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைச்சி கொடுத்துட்ருக்கா. பரவாயில்லன்னு சொல்லி காவுக்கு இவளை பிடிக்கும் போல் லீயை. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம லீக்கு அந்த காவு மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. ஆக்சுவலி லீயோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம வாங்க மேலே தான் இருக்கும் போல். ஸோ அவன் வாங்குக்காக தான் எல்லாமே பண்ணுறா போல். ஸோ ஒரு மாதிரி அவள் வாங்க பற்றி தான் மனசில் நினச்சிட்டு பேசுகிறா. இதை கேட்கும்போது காவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது இவன் என்ன தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் இவக்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்படியே காவு வந்து லீயை பார்க்குறான். பட் லீயை பார்த்தனையும் இங்கே பாரு நீ ஏன் இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு, சொல்லு, உன் மனசில் ஏதாவது இருந்தால் சொல்லுன்னு சொல்ல எனக்கு தெரியலையே, என்ன பேசணும்னு புரியல, இதை பற்றி நீ எப்போவாவது சொல்லியிருக்கியா வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்ல இங்கே பாரு வாயை மூடிட்டுரு, லிட்டில் பெப்பர் சொல்லுன்னு வேணும்னே காமெடி பண்ணுறான். ஆக்சுவலி மனசில் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமெடி பண்ணித்தான் பேசுகிறான். அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கான். எனக்கு என்னன்னு தெரில, பட் நான் எப்போ அவன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரில, சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறா லீ ஃபீல் பண்ணுறத
பார்த்துட்டு நம்ம காவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி இவன் மனசில் அப்படி உள்ளக்குள்ளே இவன் மேலே ஒரு பெரிய ஃபீலிங்ஸு கோட்டையே கட்டி வச்சுருப்பான் போல். அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. காவோட ஃபேஸை காமெடியில் இருந்து அப்படியே சீரியஸாக மாறிடுச்சு. அடுத்து இவனுக்கு 2 பேர் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்கல்ல, அங்கே பார்த்தா நிறைய பிரேஸ்லெட்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வாங்க வாங்க, இங்கே நிறைய பிரேஸ்லெட்லாம் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிரேஸ்லெட்டில் ஸ்பெஷலாக எல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலி பிரச்சனை, உங்கள் லவ் எல்லாமே எப்பயுமே உங்கள் கூடவே இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரேஸ்லெட்டாக பார்த்து எடுங்கன்னு சொல்ல, வாங்க ஏதாவது பிரேஸ்லெட் வாங்கலான்னு அப்படியே பார்த்து ஏதோ ஒன்று எடுத்துறான். வா, இது ரொம்ப அழகாக இருக்குது, இது 2 எடுத்துக்கிறேன்னு சொல்ல, வா உன்னோட சாய்ஸ் ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்குது, கண்டிப்பாக இது நீ வச்சுக்கிட்டேன்னா உன்னோட லவ் உன் கூட லைஃப் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இவனுக்கு. இது சூப்பராக இருக்குது, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டுருக்கேன். சேம் டைம் அடுத்து ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம சார் கூவும் அப்புறம் லின்ச்சியும் நின்று கீழே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டைம் நம்ம வளர்ந்துட்டா அந்த இடத்துக்கு நம்மளால் திரும்பி போகவே முடியாது. இதே மாதிரி இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. 2 பேர் பார்த்துட்டே இருக்க அங்கே ஜிங் வராங்க. ஷீ அப்படின்னு சொல்ல, ஏய் ஜிங் வந்துட்டியா? நீ ஏதோ ஒரு டீச்சர் எனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொன்னியே, அதை பற்றி கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிங் பார்த்துட்டே இருக்க, உன்னோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இவர் தான் லின்ச்சி, அதாவது இவர் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க, ஓ நீங்களா, சரி ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்ல, இவங்க பேர் ஜிங், இங்கிலீஷ் எடுத்துகிட்ருக்காங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கான். இவங்க 2 பேரை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போல், அதான் தேவையில்லாமல் இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அப்படியே பேசிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஜிங் பாய் சொல்லிட்டு அந்த பக்கம் போக, உனக்கு ஸ்கூல்லேருந்து இந்த பொண்ணை தெரியுமா அப்படின்னு சொல்லி லின்சி கேட்க, ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா தான் படித்தோம், அதுக்கப்புறம் நான் அப்ராட் போனதுக்கப்புறம் அவளை மீட் பண்ண முடியல. இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே அதிகமாக நான் பேசினது இவகிட்ட மட்டும்தான், வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் என்கிட்ட கான்டாக்டே கிடையாதுன்னு சொல்லி ஷீ சொல்லிட்டு இருக்காரு. நல்லதா அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருக்க 2 பேரும் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறாங்களே அந்த ஒர்க்கை பார்க்கறக்காக அப்படியே திரும்பிட்டாங்க. அப்புறம் இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அதாவது நம்ம டியானியும் வாங்கையும் 2 பேரில் வாங்க மட்டும் ஏதோ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் போல். அங்கே ஒரு லெமன் மாதிரி இருக்குது, அதை ஒரு பவுலில் போட்டு அங்கே கிடைக்கிற ஒரு சின்ன ஸ்வீட்ஸ் போல். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும், சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்வீட்னஸும் இருக்கும், அதே மாதிரி லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும். நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி டியான் கூட்டி விட, எனக்கெலாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி டியான் திரும்புகிறான். இது என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ்னு சொல்கிறேன்ல, எனக்காக சாப்பிடுன்னு சொல்ல சுற்றி பார்த்துட்டு சரி குடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அப்படியே வாங்கிக்கிறான். நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்க அங்கே இருக்க ஒரு பீஸாக எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நீ ரொம்ப பிக்கி ஈட்டரா, அதிகமாக செலக்ட் பண்ணி சாப்பிட மாட்டேயா, இது எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வேணும்னே அவனை பார்த்து கேட்க, வாங்கிறதுக்கு இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறது எப்பயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா ப்ரப்போஸ் பண்ணது வேறு நீ பார்க்க விடல, எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது தெரியுமா. இங்கே பாரு அந்த நல்ல மூமெண்ட்டை நீ கெடுத்துருவியோன்னு நினச்சேன், அதனால தான் உன்னை இழுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்ல, நீ லூஸ் மாதிரி பேசாத, நான் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும்ல. அங்கே அப்படியே ஒரு சின்ன சாங் க்ரியேட் பண்ணால் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என் அப்பாவுக்கு சரியாகவே ப்ரப்போஸ் பண்ண தெரியல, அவரெல்லாம் சரியான லூஸு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்கிறான் வாங்கு. அதை கேட்டுட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கான் டியான். சுற்றி பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் அப்படியே டியானை பார்த்துட்டு வாங்க ஏதோ யோசிக்கிறான். என்கிட்ட பேசலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுவான் போல். ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், என் அப்பாவோட இந்த ப்ரப்போசல் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம 2 பேரும் பிரதர்ஸா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இதை கேட்ட உடனே டியானோட ஃபேஸ் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரியே யோசிச்சிட்டே ஒரு செகண்ட் அப்படியே வாங்க அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். வாங்கு என்ன பேசுறதுனே புரியல, டியானுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. அப்படியே அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அமைதியாகவே 2 பேர் இருக்க, சரி ஓகே மறுபடியும் பேசலான்ட்டு அப்படியே மாற்றிட்டு, இது எனக்கு கையில் கட்டி விடுறியா இந்த பிரேஸ்லெட்டை, எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று ஓகேவா அப்படின்னு சொல்லி வாங்க அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். சரி குடுன்னு சொல்லி டியான் வாங்கிட்டு அதை ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே கையில் கட்டி விட்டுட்ருக்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குல்ல, இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, இதிலலாம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது தெரியுமா, கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நான் இதெல்லாம் யோசிப்பேன், இது உண்மையாக இருக்குமா, அதாவது இதனால் லக்கி, என்னோடய லைஃப்பில் எப்பயுமே என் கூட எல்லாமே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வாங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, வா உன் கையில் கட்டி விடுறேன்னு சொல்லி அடுத்த டியான் கைக்காக அவன் அந்த பிரேஸ்லெட்டை அந்த ரோப் மாதிரி இருக்குது, அதை பார்த்தா பிரேஸ்லெட் மாதிரிலாம் தெரியல, சும்மா ஒரு கயிறு மாதிரி இருக்குது பிளாக் கலரில். ஸோ அதுதான் கட்டி விட்டுட்ருக்கான். டியான் இவன் கட்ட ஒரு செகண்ட் டியான் அப்படி இவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு வழியாக இவங்களோட பிரேஸ்லெட் மூமெண்ட்டு நல்லபடியாக அங்கே முடிய, அதுக்கப்புறம் இவன்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும்னு அவன் தோளில் கை போட்டுட்டு, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், அது நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம்,
நீயும் நானும் மட்டும், சரியா? ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டியானை பார்த்து அப்படியே வாங்க சொல்ல, இதை எதிர்பார்க்கவே இல்லை டியான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டு, ஏன் இப்படி சொல்கிற? அது ஏன்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடம், உனக்கான இடமா ஒன்று இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, உண்மையான உன்னோட வீடாக இருக்கணும்னு நினைக்கிற, கரெக்டாக? என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம அங்கேருந்து போகிறது அப்பா அம்மா 2 பேருக்குமே நல்லதுன்னு தோணுது. நம்ம அங்கேயே போகலாம், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கலாம். எப்படியும் அது நமக்கான இடம் கிடையாது. சீக்கிரமாக அங்கேருந்து நம்மளும் போயிடுவோம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிறதும் தேவையில்லை தான், இருந்தாலும் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கலாம். நம்ம லைஃப்பில் அங்கே இருக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். பட் கொஞ்ச நாள் இந்த டைம் லைனை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த பார்க்கும்போது அது உனக்கான இடம்னு உன் மனசில் தோணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம 2 பேர் ஹாஸ்டலுக்கு போயிடலாம், உனக்கும் பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து வாங்க கேட்க, டியான் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, எனக்கும் உன் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமான்னு அப்படியே அவன் ஷோல்டரில் கையை போட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, ஒரு செகண்ட் டியான் அவனை பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாங்குக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் ஒன்று சொல்லிட்டா, நான் உன்னோட புக்கை ஒரு டைம் எடுத்து படித்தேன். நீ லிரிக்கல் எஸ்ஸே எழுதுறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணி வச்சுருந்தில்ல, அது எல்லாத்தையுமே பார்த்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டே ஏதோ டாபிக் மாற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம 2 பேரும் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லோரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்க, டியான் பாட்டுக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்க, அப்பா அங்கே வாங்க வச்சு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டைரக்டரை ஏன் பெரியவாய் டைரக்டர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்பாவும் சொல்கிறாங்க அவரை சின்ன வாயின்னு சின்ன வயசில் கூப்பிட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டே இருக்க, டியான் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கான். இந்தா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி 2 பேருக்கும் அம்மா சர்வ் பண்ணிகிட்டே இருக்க, வாங்க இந்தா உனக்கும் பிடிக்கும்ல, நீயும் நிறைய சாப்பிடுன்னு சொல்லி அம்மா அப்படியே கொடுத்துட்டே இருக்க, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கேட்க, அப்புறம் பேசுடாங்கிற மாதிரி வாங்க அப்படியே டியானோட காலில் ஒரு உதைக்கிறான். ஆனால் அமைதியாக அவனை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு சொல்ல, பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் கண்ணிலே பேசிகிட்டு இருக்காங்க. பேசலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசனையாக இருக்க, நல்லா சாப்பிடுங்க, ஆமாம் நீ நல்லா சாப்பிடு அப்போ தான் உனக்கு எனர்ஜி கிடைக்கும்னு வாங்க பார்த்து சொல்ல, அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்பாவா? நான் அப்பான்னு கூப்பிடவே மாட்டேன், எப்பயுமே என்ன நீ ஓல்டு சிங்குன்னு தானே கூப்பிடுவேன், என்னாச்சு உனக்கு, என்னாச்சு ஏதாவது சொல்லணும்னா சொல்கிறா அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சீரியஸாக பேச வச்சுட்டான். நாங்கள் 2 பேரும் சொல்லணும்னு சொல்ல, அம்மா அப்பா நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டலுக்கு போக போகிறோன்னு சொல்லி ஒரே மாதிரி 2 பேரும் கோரஸாக சொல்ல, அப்பாவும் அம்மாவும் இதை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்னது டோமுக்கு போகிறீங்களா? என்னடா ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? லூசாடா, உங்களுக்கு வீடு இருக்கும்போது 2 பேரும் எதுக்கு போகணும்? அப்படிலாம் ஒன்றும் போக வேணாம், நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அப்பா சொல்ல, 2 பேர் அப்படியே மூஞ்சியை பார்த்துட்டு ஒரு செகண்ட் உட்காந்துருக்காங்க. அதோட எபிசோடை முடித்தாலும் சைட் ஸ்டோரியில் சூப்பர் சீன் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. சைட் ஸ்டோரியில் ரொம்ப ரொமான்டிக்கான சீனாக கொண்டு வரலனாலும் கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ரொமான்டிக் இருக்குது, ஒரு கில்மா சீன் இருக்குது. ஆக்சுவலி நம்ம வாங்க பையனுக்கு ஜூனியர் வந்ததில் அதே செகண்டு அவனை பார்த்த உடனே அடுத்த செகண்டு நம்ம டியான் பையனுக்கும் ஜூனியர் வந்துருச்சு. வேகமாக நம்ம மொபைலை பாத்ரூமில் வச்சுட்டேன்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போவான்ல, ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் போய் மெயின் வேலைக்காக தான் சார் போயிருக்காரு. அங்கே போய் டர்ட்டி வேலை எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே நம்ம வாங்கு அங்கே டியான்னு இவனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் லவ்வை ஒத்துக்கிறானுங்களான்னு தெரியல. பட் கண்டிப்பாக டோமுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி சீசன் 2 வருங்கிறாங்க. சீசன் 2 வரும்னு சொன்னனால சீசன் 1ஓட எண்டிங் எப்படி இருக்குமோ தெரியல. ஒரு மேலே சேட் எண்டிங்கை கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக ஸ்டே வித் மீ மாதிரி வந்துருச்சு, அவ்வளோதான். அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எண்டிங்க்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, நிறைய எபிசோட் இருக்குது, 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணியே பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.